ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஸ்ரீ கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க என்னென்னு பார்ப்போம். இப்போ லீவில் குழந்தைங்க வீட்டில் இருப்பாங்க. அவங்க வந்து எதாவது சாப்பிடணும் போல் இருக்கும். அவங்களுக்கு வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு எதாவது சாப்பிடணும் போல் இருக்கும். அம்மா எனக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்கம்மான்னு கேட்பாங்க. அதனால் நம்ம அந்த நேரத்துக்கு போய் நம்ம கடையில் போய் வாங்கி கொடுக்காம நம்ம வீட்டிலேயே ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம். ஒரு ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்றா அழகாக செஞ்சு கொடுக்கலாம். சூப்பராக சாப்பிட்ருவாங்க. வாங்க நல்லா நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். பிடிக்கலனாலும் ஒரு லைக் பண்ணுங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து நான் வெறும் வெங்காயத்தில் சூப்பரான போண்டா மாதிரி செய்ய போகிறேன். வெங்காய போண்டான்ட்டு டீ கடைங்கள்லாம் செய்வாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி செய்ய போகிறேன். ஆனால் வெறும் வெங்காயம் மட்டும்தான் இன்றைக்கி. வெங்காயம், அது கூட கடலை மாவு, அரிசி மாவுலாம் போட்டு செய்ய போகிறேன். நான் வந்து ஒரு 4 வெங்காயம், ஒரு பெரிய சைஸாக 4 வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் நைஸாக நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணதுக்கப்புறம் அதை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு 1 கப்பு அளவுக்கு கடலை மாவு, 1 கப்பு கடலை மாவு, 1/4 கப்பு அளவுக்கு அரிசி மாவு, பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன். கரெக்டாக இருக்கும். அந்த வெங்காயத்துக்கும் இந்த மாவுக்கும் கரெக்டாக இருக்கும். 1 கப்பு கடலை மாவு, 1/4 கப்பு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அதுக்கு தேவையான சால்ட்டு போட்டிருக்கேன். போட்டுட்டு இதுக்கு வந்து கொத்தமல்லி தழை எல்லாம் தேவையில்ல. வேணும்னா போட்டுக்கலாம். நான் எதுவுமே போடலை. கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் ஆனால் எதுவுமே போடலை. பசங்களாம் வந்து சில பசங்க இந்த கொத்தமல்லிலாம் இருந்தால் என் பொண்ணு சுத்தமாக கொத்தமல்லிலாம் இருந்தால் சாப்பிடவே மாட்டாள். அதனால் நான் எதுவுமே போடலை. வெறும் வெங்காயத்தில் செய்கிறேன். ஆனால் சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதோட கூட நான் கொஞ்சமாக ஒரு பிஞ்சு அளவுக்கு, ஒரு பிஞ்சில் ஒரு 2 பிஞ்சு அளவுக்கு ஆப்ப சோடா போட்டிருக்கேன். போட்டுட்டு தனி மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். காரத்துக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் எடுத்துக்கிட்டேன். வேறு எதுவும் இதில் தேவையே இல்லை. சால்ட்டும் போட்டாச்சு. எல்லாத்தையும் போட்டுட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து வர மாதிரி ஒரே ஈவனாக கிளறி விட்டுட்டு நம்ம தண்ணி ஊற்றி போண்டா எடுத்து போடுற மாதிரி மாவு வந்து கலக்கிக்கணும். தண்ணி வந்து திட்டமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். ரொம்ப ஊற்றிட்டா தண்ணியாக ஆகிடும். ரொம்ப கெட்டியாகவும் பகோடா மாவு மாதிரி இருக்கக்கூடாது. போண்டா எடுத்து போடுற மாதிரி இருக்கணும். நமக்கு மாவு வந்து போண்டா மாவு மாதிரி இருக்கணும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாக இருக்கும். நம்ம சாதத்துக்கெலாம் கூட தொட்டுக்கலாம், ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். சட்டுன்னு செஞ்சிடலாம். வெங்காயத்தை கட் பண்ணோமா, மாவு போட்டு பிசைஞ்சோமா, சுட்டோமான்னு இருக்கும். சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கம்மன்னு வாசனையாக இருக்கும். நம்ம அரிசி மாவு போடுறது மேலே நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். போண்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெயும் அந்த அளவுக்குலாம் இழுக்காது. நம்ம அரிசி மாவு போடுறதுனால எண்ணெயும் இழுக்காது. நல்லா இந்த அளவுக்கு நம்ம மாவு எடுத்து போண்டா போடுற மாதிரி கிளறி வச்சுக்கிட்டு ஸ்டவ்வில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணி வச்சுருக்கேன். நம்ம கலக்கி வச்ச மாவை மறுபடியும் ஒரு ஸ்பூன் அல்ல நம்ம கையால் எடுத்து போட்டாலும் போடலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு சின்ன கரண்டி, ஒரு சட்னி கரண்டி மாதிரி இருக்கும், சின்ன கரண்டி, அதால் வந்து ஒரு கரண்டியாக எடுத்து போட்டுக்க போகிறேன். நம்ம கையால் எடுத்து போட்டாலும் அழகாக போண்டா மாதிரி ரவுண்டாக தான் வரும். நான் வந்து கரண்டியில் எடுத்து போட்டுக்க போகிறேன். ஒரு கரண்டியை எடுத்து அப்படியே வந்து சூடான எண்ணெயில் போட்டுக்க போகிறேன். சூப்பராக நல்லா மொறுன்னு பொரிஞ்சு வந்துடும். நம்ம கலக்கி வச்ச மாவை நம்ம போண்டா போடும்போது மறுபடியும் நல்லா அடியிலேருந்து கிளறி விட்டுட்டு தான் அப்புறம் மாவு எடுத்து எண்ணெயில் போடணும். நம்ம கையால் போட்டாலும் நல்லா ரவுண்டாக அழகாக வரும். நான் வந்து கரண்டியால் போடுறதுனால கொஞ்சம் ஷேப் மாறி வரும். அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் அவ்வளோதான். கையில் வச்சுக்கிட்டு அப்பப்போ கை கழுவிட்டு பிசு பிசுன்னு இருக்கும். அப்போ ஜல்லிக்கரண்டியில் கையை வைக்க முடியாதனால நான் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். போட்டுட்டு போட்ட உடனே நம்ம திருப்பி விடக்கூடாது. கொஞ்சம் அப்படியே வேகட்டும்ன்ட்டு விட்டுட்டு அப்புறமா நம்ம திருப்பி விடணும். உடனே நம்ம திருப்பினோம்னா மாவு வேகாமல் இருக்கும் இல்லைங்களா, எல்லாம் ஜல்லிக்கரண்டியில் ஒட்டிக்கும், இல்லை கடாயில் ஒட்டிக்கும், வானலில் அடியில் ஒட்டிக்கும். அதனால் கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுட்டு ஃப்ளேம் வந்து கொஞ்சம் குறைச்சி தான் வைக்கணும். அதிகமாக வைக்கக்கூடாது. ஃப்ளேம் கொஞ்சம் குறைச்சி வச்சு வேக வைக்கணும். ஏன்னா இது கொஞ்சம் மொத்தமாக இருக்கிறதுனால உள்ளே வேகாது. மேலே மட்டும் நல்லா செவந்துரும், மொறுன்னு ஆகிடும். உள்ளே வேகாமல் அப்படியே கடலை மாவு வாசனை அப்படியே இருக்கும். அதனால் ஃப்ளேம் வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். நல்லா வாசனை இப்போயே கம்மன்னு வருது பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம டீ கடைங்கள்லாம் வெங்காய போண்டான்னு வெங்காய வடைன்ட்டு வச்சு விற்பாங்க, அதே தான். அதில் ஆனால் கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, பச்சை மிளகாலாம் போடுவாங்க. நான் அதெல்லாம் எதுவுமே போடாமல், அதான் சில குழந்தைங்க சாப்பிடுவாங்க, சில குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அதெல்லாம் போட்டால் எடுத்து வச்சுட்டு சாப்பிடுவாங்க.
அதனால் நான் வந்து என் பொண்ணு அதெல்லாம் சாப்பிட மாட்டான்றதுனால நான் போடாமல் விட்டுட்டேன். உங்களுக்கு தேவைன்னா கூட நீங்கள் பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை எல்லாத்தையுமே பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். ஒரு 4 ஜீரகம் கூட போட்டுக்கலாம். இதில் வாசனையாக இருக்கும். அந்த ஜீரகம் வந்து பொரிய பொரிய நல்ல வாசனையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி போண்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா எண்ணெய் வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம். சூப்பராக வாசனையான சட்டுன்னு போண்டா ரெடி ஆகிடும். நம்ம ரைஸுக்கும் தொட்டுட்டு சாப்பிட்லாம். சாப்பாட்டுக்கும் சூப்பராக சைட் டிஷ் மாதிரி வச்சுட்டு தொட்டுட்டு சாப்பிட்லாம். ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாயந்தரத்தில் பசங்களுக்கு அழகாக செஞ்சு கொடுக்கலாம், சாப்பிட்ருவாங்க. சூப்பராக போண்டா ரெடி ஆகிடுச்சு, எடுத்துட்டேன். அடுத்த பேட்சும் போட்டுடலாம். நான் அடுத்த பேட்சும் கரண்டியால் தான் எடுத்து போடுறேன். உங்களுக்கு கரண்டியில் வாட்டம் வரலை அப்படின்னா நீங்கள் கையால் கூட எடுத்து போட்டுக்கலாம். அடுத்த பேட்சும் போட்டுட்டு நல்லா செவந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கலாம். லைட்டாக கொஞ்சம் செவந்ததுக்கப்புறம் திருப்பி போடணும். உடனே திருப்பி கரண்டி போட்டு கிளறிட்டோம்னா எல்லாம் ஒட்டிக்கும். கரண்டியில் ஜல்லிகரண்டியில் ஒட்டிக்கும். எல்லாம் வேகட்டும். பாருங்கள், சூப்பரான வெங்காய போண்டா ரெடி ஆகிடுச்சு. நமக்கு வந்து கையால் எடுத்து போட்டால் ஷேப் வந்து அழகாக வரும். நான் கரண்டியில் எடுத்து போட்டதுனால ஷேப் கொஞ்சம் மாற்றமாக இருக்குது, தப்பாக நினச்சிக்காதீங்க. ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம கடலை மாவு, அரிசி மாவு எல்லாம் கலந்து போட்டிருக்கோம். சூப்பராக இருக்கும். நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாம். செம்ம சூப்பரான ஸ்நாக்ஸு. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா மேலே மொறு மொறுனும், உள்ளே நல்லா ஸ்பாஞ்சாக சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்கும். ஆற மேலே இருக்க அந்த மொறுப்பும் நல்லா சாஃப்டாக ஆகிடும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி இருக்குது பாருங்கள். உள்ளெலாம் நல்லா வெந்திருக்கு. நான் வந்து ஃப்ளேம் குறைச்சி வச்சு வேக வச்சதுனால உள்ளெல்லாம் நல்லா சூப்பராக வெந்திருக்கு. நான் சாப்பிட்டு காட்டுறேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.